குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திமுக கூட்டணியில் சேர்ந்து 2019 லோக்சபா, 2021 சட்டசபை, 2024 லோக்சபா தேர்தல் என பல தேர்தல்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சந்தித்துள்ளது. இத்தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று தனது ஓட்டு வங்கியையும் அந்த கட்சி நிரூபித்துள்ளது. ஆனால் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிவிடும் என்ற தகவல் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது. அதிமுக கூட்டணி அல்லது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து அந்த கட்சி பயணிக்க இருப்பதாகவும் தகவல் பரவுகிறது. இதை திருமாவளவன் முற்றிலும் மறுத்தார். ஆனால் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவுடனான கூட்டணியை உடைப்பதற்கு அச்சாரமிடுகிறார் என்ற கட்சிக்குள் புயல் கிளம்பியிருக்கிறது. சமீப காலமாக அவர் தெரிவித்து வரும் கருத்துக்களால் விசிகாவின் 2ஆம் கட்ட தலைவர்களை கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். ஆதவ் அர்ஜுனா மீது தங்களது அதிருப்தியையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் விசிகாவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது சமூக வலைதளங்களில் மறைமுக தாக்குதல் துவங்கியுள்ளது. அவர்கள் குறித்து பல அவதூறுகள் பரப்பப்படுகின்றன. இதற்கு ஆதவ் தான் காரணம் என்று 2ஆம் கட்ட தலைவர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதே நிலை தொடர்ந்தால் கட்சியில் பிளவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இதை அறிந்த திருமாவளவன் 2ஆம் கட்ட தலைவர்களை சமரசம் செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளார். இதற்காக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஓட்டலில் இரவு 9 மணி முதல் 2:30 மணி வரைக்கும் பேச்சு நடந்துள்ளது. அப்போது தங்கள் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு காரணகர்த்தா யார் என்பதை ஆதாரப்பூர்வமாக திருமாவளவன் கவனத்திற்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் கொண்டு சென்றுள்ளனர். கட்சியை வளர்ப்பதற்காக சென்னையில் சிறிய அறையில் தங்கி ஒருவேளை மட்டுமே உணவு சாப்பிட்ட நிகழ்வுகளையும் பலர் நினைவு கூர்ந்து குமரினர். இதை கேட்டு திருமாவளவனும் கண்கலங்கி இருக்கிறார். திமுக கூட்டணிக்கு குண்டு வைக்கத்தான் ஆதவ் அர்ஜுனா எதிர்க்கட்சிகளால் அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளார் என்ற புகாரையும் பலர் வாசித்துள்ளனர். ஆதவ் அர்ஜுனாவின் முந்தைய கால செயல்பாடுகள் இப்போதைய செயல்திட்டம் குறித்தும் எடுத்துக் கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அதன் உண்மை தன்மையை ஆராயும் நடவடிக்கையில் திருமாவளவன் இறங்கியுள்ளார். அதுவரைக்கும் பத்திரிகை, மீடியா என கூட்டணி தொடர்பாக எதுவும் பேச வேண்டாம் என ஆதவ் அர்ஜுனாவுக்கு வாய்ப்பூட்டு போடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.